அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ராசி பலன் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்க குறிப்புகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, நட்சத்திரம் எப்படி இருக்கு, இது உகந்ததா இருக்கா, இன்னைக்கு உண்டான விசேஷ ஸ்தலங்கள்ல விசேஷமான பூஜைகள்ல என்ன நடக்கிறது இப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு உண்டான நாளுக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போறோம். 5/6/2017 வைகாசி மாதம் 22ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மாலை 8:18 வரை, பின்பு சுவாதி. இன்றைய திதி ஏகாதசி திதி, மதியம் 12:36 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. திருக்கண்ணாபுரம் சௌரிராஜ பெருமாள் காலை காளிங்க நர்த்தனம், மாலை வேணுகோபால சுவாமி திருக்கோயிலில் காட்சி அருளுது. இன்று சர்வ ஏகாதசி. திங்கட்கிழமை அன்னைக்கு ஏகாதசி இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசியுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எத்தனை பாபங்கள் நமக்கு இருந்தாலும் ஏகாதசி விரதம் இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணும் பொழுதும், சுவாமியை பிரார்த்தனை பண்ணும் போதும், சுவாமியினுடைய சகஸ்ர நாமங்கள் சொல்லும் பொழுதும் சர்வ பாப நிவர்த்தின்னு சொல்லுவா. எல்லா பாபங்களும் போறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ரகசியங்களை கொண்டதுதான் இந்த ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம். ஏகாதசி அப்போ ரொம்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ண 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 நம்மளுடைய பெரு பாவங்கள் போகிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஏகாதசியான இன்று, அதுலயும் சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கட்கிழமையான இன்று நல்ல பிரார்த்தனை பண்றது நம்ம எல்லா கஷ்டங்களையும் போக்கி நன்மையை பெருக்கக்கூடிய ஒரு சுப தினமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்க ராசிக்குண்டான பலன்களை பத்தி பார்க்க போறோம். மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களும் தாமதமா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க ராசியிலேயே இருக்கக்கூடிய சுக்கிரன் திடீர் பணவரவை ஏற்படுத்தி கொடுக்க வல்லதாக இருந்துட்டு இருக்கும். திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைச்சு குடும்பத்துல ஒற்றுமைகள் கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாழ்க்கையில இது வந்து போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இது வந்து போகும், இது வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை, நம்ம சமாளிச்சுக்கிறாங்கிற தைரியமும் உங்க ஜாதகத்துல நிறையவே இருக்கு. 2ஆம் இடத்துக்குண்டான சூரியன் புதிய புதிய வேலை வாய்ப்பை பத்தி சிந்தனை பண்றது, தந்தையாருக்குண்டான தொழிலை பத்தி சிந்தனை பண்றது, இது போன்ற அதற்குண்டான உதவிகளை செய்யறது, இது போன்ற பலவிதமான எண்ணங்கள் தோன்றக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. அஷ்டம சனியுடைய பாதகங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் சிறு பாதகம் இல்லாம நல்லபடியா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயும் ஆதாயம் தேடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு முன்னாடி பெற்ற அனுபவங்கள்லாம் இனிமே நம்ம பெறக்கூடாது, இதுக்கு முன்னாடி தொழிலில் ஏற்பட்ட சில விஷயங்கள்லாம் இனிமே ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன கருத்துக்களையும் பார்த்து கவனித்து செய்யக்கூடிய மனோபக்குவங்களை இன்றைய தினத்துல கொடுத்துட்டு இருக்கோம். பிறர்கிட்ட மதிப்பு, பேர், புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்காக விரயங்கள் ஆகக்கூடிய தன்மைகளும் நிறைய இருந்துட்டு இருக்கு. அரசியல் இருக்கிறவாளுக்கு லாபகரமான செய்திகள் என்பது உண்டு. புதிய தொழில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை இல்லைன்னு நினைக்கிறவாளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை மாற்றம் எதிர்பார்ப்பவங்களுக்கும் நன்மையான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், வெகுநாள் சந்திக்காத ஒரு சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு பழைய வாடிக்கையாளர் சந்திக்கிறதும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பவருக்கு நன்மையான செய்திகள் வந்து சேரக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வினைகளை போர்க்கும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும்,
புனர்வசு நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்ட உங்களுக்கு திருமண காரியங்கள் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்களை கொண்டு வரும். மேலும் பழைய வாகனங்களை கொடுக்கிறது, பழைய வாகனங்கள்ல இருக்கக்கூடிய பழுதுகளை பார்க்கிறது, இது போன்ற விரயங்களும் ஏற்படக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. நண்பர்கள், பிரிந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சாதாரணமா பேசி தீர்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நல்ல விஷயங்கள்ல போகும்போது நல்ல தன்மைகளும், எதிர்மறையான விஷயங்கள்ல போகும்போது இந்த நாள்ல எதிர்மறையான தன்மைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய இடம் வாங்குறது, புதிய வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தோன்றும். மேலும் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தைரியமா எல்லா காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பினை கொடுக்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு எதையும் உழைச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கொண்டதாக இருந்துட்டு இருப்பீங்க. உழைச்சு இந்த அளவுக்கு பத்தலையே, நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கிறது கிடையாது, நம்ம ரொம்ப அழகாக உழைக்கிறோமே, ஆனாலும் இதுக்குண்டான பரிமாணங்கள் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. நம்ம கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவாள் இன்னைக்கு நல்ல கதியில இருந்துட்டு இருக்காளே, நமக்கு கீழே இருந்தவங்க கூட இன்னைக்கு உயர்நிலையில போயிட்டானேங்கிற வருத்தங்கள் இருக்கிறவங்கள இருந்து மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. தொழில சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. போட்டி போட்டவங்களுக்கெல்லாம் தாண்டி நீங்க மேல உயரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்திலையும் பேச்சு திறமையிலையும் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமையா இருப்பீங்க. காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் சில அலைச்சல்களும், மத்தியானத்திலிருந்து மாலை வரைக்கும் நினைச்ச காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்கள், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு உதவின்னு கேட்டவாளுக்கு உதவி செய்யக்கூடிய மனோபாவங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல காரியங்கள் பண்றது, அன்னதானம் பண்றது, அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறது, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவாளுக்கு ஏதாவது பொருள் உதவி பண்றது, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் தோன்றக்கூடிய சிறப்பான தினம் இன்றைய தினம். குழந்தைகளை பத்தி சதாகாலம் கவலை கட்டுட்டு இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக பெருமைகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பவங்க தடையுற்ற திருமணங்கள்ல நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு கூட்டு தொழில இருக்கக்கூடிய பிரச்சனை பண வரவு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆலய காரியங்கள், பரிகார காரியங்களுக்காக கோயிலுக்கு போறது, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்றது, இது போன்ற சில சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு போறதுக்குண்டான வாய்ப்பும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சாதாரணமா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும் போது நமக்கு எந்த துன்பமும் வராது. ஆனா இதற்கு மேல வேணும்னு நினைக்கும் பொழுது அந்த விஷயங்கள்ல தோல்வியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே போல இன்றைய தினத்துல கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படும் போது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். மேலும் வேணும்னு நினைக்கும் போது இன்றைய நாள்ல சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுல மட்டும் கவனம் என்பது தேவை. மருத்துவர்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க படிச்சு முடிச்சு மருத்துவர் ஆகணும்னு நினைக்கும் பொழுது அதற்குண்டான முன்னேற்ற பாதையிலும் பணம் சேர்க்கையும் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலை வேண்டாம். மேலும் வயதானவர்களுக்கு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெகுநாள் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பணத்தை வைத்து உங்களுக்கு பிரியமானவர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது, ஒரு பரிசுகள் வாங்கக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, தெய்வீக வழிபாடு சென்று வழிபாடு பண்றதுக்குண்டான சிறப்பான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் பலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வினைகளை தீர்க்கும் வழிபாடு. துளாராசி நேயர்களே,
சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்ட உங்களுக்கு வீடு கட்டின்னு இருக்கிறவங்க, மேல் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப நாள் நினைச்சுட்டு இருக்கணும் இந்த காரியமே ஆகலன்னு நினைக்கும் போது இன்றைய தினத்துல உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும்னு சொல்லலாம். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய நபரை சந்திக்கிறது, புதிய நபரின் மூலமாக பண வரவுகள் வருது, எதிர்பாராத திடீர் வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கிறது. திடீர் வழக்கு சம்பந்தமான பிரச்சனை, பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள்ல திருப்பி அதில் இளவைகள் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் சின்ன சின்ன சண்டைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சுமூகமா நடக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடியதாக இருந்திருக்கும். முடிவுக்கு வராமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களை, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல தடங்கள் ஏற்பட்டு திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் தடங்கள் ஏற்பட்டவங்களுக்கும், திருமணமாகி பிரச்சனையுற்று மறுவிவாகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லபடியான காரியங்கள் நடைபெறக்கூடிய சுபமான தினம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் சம்பந்தமான உபாதைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பக்தியும் உங்களுடைய தெய்வீக வழிபாட்டும் உங்க குழந்தைகளை வாழ்க்கையை சிறப்பிக்கதாக ஆக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. மேல் படிப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தன்மைகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணங்கள் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் இருக்கிறவங்க தொழில் செய்யணும்னு ஆசையும், தொழில இருக்கிறவங்க இன்னும் நிறைய தொழில்கள் செய்யணும் ஆசைப்படுறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கு. 7.5 சனியினால இருக்கக்கூடிய பிரச்சனை சில உடல் உபாதைகளை கொடுக்கும், கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மூல நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள் கூடி வரும். சகோதரருக்கு தேவையான விஷயங்களை எடுத்து செய்வீங்க. பூராட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்களும் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விருப்பமானவர்களை திருமணம் பண்ணக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்குண்டான வாய்ப்புகள், தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வரக்கூடிய காலகட்டங்கள்ல குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கங்காட்டி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நல்ல லாபகரமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் விரய சனின்னு சொல்லக்கூடியவர் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய் செலவாயின்னு இருக்கு, அந்த செலவுகளை கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னு பண்ணா வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயம் கட்டுப்படுத்த முடியும். இன்றைய தினத்துல புதிய வேலை தொடங்குறதுக்கும் தொழில் தொடங்குறதுக்கும், வேலை இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுறவங்களுக்கும் ஆறுதலான தன்மைகள்ல நாள் போகக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில பேர் வீடு கட்டின்னு இருப்பா, சில பேர் இடம் வாங்க முயற்சி பண்ணுவா, சில பேர் வீடு கட்டுறதுக்கு உண்டான வேலைகள்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பா, அதுக்குண்டான பொருட்கள் வாங்குவா. நம்ம சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கோம் 6 லட்சம் நடக்கிற விஷயங்கள் 7.5 லட்சம் ரூபாய் மாறிடும். எதிர்பார்க்காத சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது இருந்தால் இல்லாட்டியும் செஞ்சாகனமே அப்படிங்கிற நிர்பந்தத்துல செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்றைய தினத்துல ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் சுப விரயம்னு சொல்லக்கூடியது வீட்டுக்கு தேவையான பொருட்களை தான் வாங்குறது, ஆனால் எதிர்பாராத விரயம் இருக்கங்காட்டி மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் நண்பர்கள் வட்டம் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்குண்டான தன்மைகள் உண்டு. மேலும் உடல் உபாதைகள் இருப்பவங்க கவனம் என்பது தேவை. மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்க உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மருத்துவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நான் படிச்சாச்சு மேல படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் லாபகரமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அரசாங்க உத்தியோகத்துல நல்ல நிலை வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரதுக்கு உண்டான இருக்கும்.
இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, உன்னதமான வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்ட உங்களுக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் நம்ம தான் முன்னாடி நிக்கணும், நம்மளுக்கு பின்னாடி தான் மத்தவங்க நிக்கணும். எதிலையும் நம்ம முன்னாடி நின்று காரியத்தை சாதிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். தொழில் ரீதியா பெரிய தொழிலதிபர் ஆகணும், வேலை ரீதியா நான் உயர்ந்த நிலைக்கு அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், முயற்சி வெற்றி அடைஞ்சே ஆகணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய உங்களுக்கு முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய சாதனைகள்லாம் இன்னைக்கு பேர் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அரசாங்க ரீதியான உதவிகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு லாபகரமான சிந்தனைகள் உண்டு. எதையாவது தொலைச்சிட்டு வருத்தப்படுறவங்களுக்கு திருப்பி அந்த பொருள் கிடைக்கக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய தன்மைகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வருங்காலங்கள் அது நல்லபடியா நடக்கக்குண்டான தன்மைகள் உண்டு. என்னால பேங்க் பேலன்ஸ் உயரவே இல்லை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீண் விரயங்கள் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு லாபகரமான செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு இன்றைய தினத்தில் உங்களுக்கு சில லாபகரமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் புரியறவங்களுக்கு லாப நஷ்டம் சரிசமமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பெண்மணிகளுக்கு அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள், வீட்டில இருந்தே ஒரு தொழில் பண்ணக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்துறது, டியூஷன் எடுக்கிறது, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, தன் குழந்தையை நல்லபடியா வளர்க்கிறது, இது போன்ற நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. மீனராசி நேயர்களே, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கூடி வரும். பிறர் கூட சேர்ந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் வெற்றிகளை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. குலதெய்வ வழிபாடு, தெய்வீக வழிபாடுக்கு இன்றைய தினம் சிறப்பான தினமா இருந்து கொண்டிருக்கும். நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியறது கிடையாது. எந்த தெய்வம் தெய்வம் சொல்லிட்டு அதற்குண்டான ஜோதிடங்கள் பார்க்கறது, நாடி ஜோதிடத்தை பார்க்கறது, பிரசன்னங்கள் பார்க்கறது, இது போன்ற முயற்சிகளை எடுக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டி பாதியில நிக்கிறவங்களுக்கு வீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு பணவரவுகள் ஏற்படுறது. கடன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நிச்சயம் கைகூடி வர்றது. திருமணமாகல 31 வயசாயிடுத்து 35 வயசாயிடுத்துன்னு நினைக்கிறவங்களுக்கு திருமண காரியம் கூடி வரத்துக்கு உண்டான தினமாக இருந்துட்டு இருக்கும். மேலும் முயற்சித்த காரியம் லாபகரமா இருந்துட்டு இருக்கும். உடல் உபாதைகள் அடிக்கடி இருக்கும். வீட்டுல எனக்கு கௌரவம் இல்லை, வெளியில மட்டும் கௌரவம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்லயும் கௌரவம் கிடைக்கக்குண்டான நல்ல நாளாக இந்த நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல லாபகரமான தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. என்ன நேயர்களே, 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான முழுமையான பலன்களை பத்தி நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்துக்குண்டான பலன்களை பற்றி பார்த்தோம். மேலும் ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பொதுவா ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிறக்கும் போது சில நாட்கள்ல பிறந்திருப்போம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த நாட்கள் ஆகாத நாட்கள் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒண்ணு சூன்ய நாட்களாக இருந்துட்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டுட்டோம்னா ரொம்ப நாள் சரியில்லாம, நட்சத்திரத்துக்கும் திதிக்கும் சரியில்லாம நாளாக இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி யோகங்கள் சரியில்லாத, மரண யோகம், இந்த மாதிரி யோகங்கள் சரியில்லாத நாட்களாக இருந்துட்டு இருக்கும். நம்ம இந்த மாதிரி சரியில்லாத நாட்கள்ல குழந்தை பிறந்து கொடுத்தனா, இல்ல பிறந்த குழந்தை வளர்ந்து பெருசா இருக்கும் பொழுது ஐயோ நம்ம இப்ப பிறந்துட்டோமே அதனால்தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கோமா அப்படின்னு நினைக்க போடும்போது நம்ம நிறைய விஷயங்களுக்கு வேதனைகள் படுறது உண்டு. சரி, இந்த திதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளையை கணக்கெடுக்கிறது தான் திதி அப்படின்னு பேரு. 14 நாட்கள் தேய்பிரையும் 14 நாட்கள் வளர்பிரையும் அமாவாசை பௌர்ணமியை சேர்த்தா 30 நாட்களாக இருக்கு. ஆக இந்த திதிகள்ல பிறந்தவா இந்தந்த தெய்வத்தை வழிபடுறதும், நாட்கள் சரியில்லாத போது அந்த நாட்கள் சரியில்லாத திதிகள்ல பிறந்து விட்டேல் அப்படின்னு சொன்னா இந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது பிரீதி அப்படின்னு சொல்லுவா. அதாவது இதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ஆக இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம ஆராய போறோம். இந்த திதியிலையோ அல்லது சூன்யமான நாள்லயோ இல்ல யோகங்கள் சரியில்லாத நாள்லயோ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, ஏன்
8ஆம் தேதி பிறந்து கொடுத்தோ, எனக்கு லாசி இல்லாத நாட்கள்ல பிறந்து கொடுத்தோ, சனிக்கிழமை நாள் பிறந்து கொடுத்தோ, பையன் வெள்ளிக்கிழமையில பிறந்துட்டான், பொண்ணு சனிக்கிழமையில பிறந்துட்டா, இந்த மாதிரி வருத்தப்படுறவா கூட அவ என்ன திதியில பிறந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்குண்டான பிரீதி, அதுக்குண்டான வழிபாடு செஞ்சா நிச்சயம் மாற்றங்கள் ஆகுண்டான வாய்ப்புகள் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்னைக்கு முதல் திதியான பிரதமை அப்படிங்கிற திதியை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த பிரதமை திதியில பிறந்திருக்கிறவா துர்காம்பாளை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஓம் தும் துர்காய நமக. துர்கை வழிபாடு வாளுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமைத்து கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா த்விதியை. இந்த த்விதியை அன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது அப்படின்னு பார்த்துட்டேன்னா வசுவதேவன் அப்படின்னு பேரு. இந்த வசுவதேவன் அப்படின்னு பேரை இருக்கக்கூடிய இந்த தேவரை வழிபடுறது ரொம்ப விசேஷமா இருக்கும். மகாவிஷ்ணு வழிபடுறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கறதாக இருக்கும். இது த்விதியை திதியில பிறந்தவாளுக்கு ரொம்ப விசேஷகரமான வழிபாட்டுக்கு உண்டானதா இருக்கும். நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும். அடுத்தது பார்த்துட்டேன்னா திருதியை. இந்த திருதியை அன்னைக்கு பிறக்கும் பொழுது சந்திர வழிபாடு ரொம்ப உன்னதமா இருக்கும். நீங்க வடபழனி கோயில்ல போனாலும் சரி, பெரிய பெரிய கஷேத்திரத்துல போனாலும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தனித்தனியாக வைத்திருப்பார்கள் சுவாமியை பார்க்கிற மாதிரி. அந்த மாதிரி சந்திரனுக்கு வழிபடுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நவக்கிரகத்துல சந்திரனுக்கு வழிபாடு பண்றது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக திருதியை திதியில பிறந்தவா சந்திரனை வழிபடுறது பிராயஷ்சித்த வழிபாடுன்னு சொல்லலாம். அடுத்து சதுர்த்தியில வழிபாடு பண்றது, அதாவது சதுர்த்தி. இந்த சதுர்த்தி அன்னைக்கு பார்த்துட்டேன்னா அது தேய்பிறையா இருந்தா சங்கடஹர சதுர்த்தி, வளர்பிறையா இருந்தா சுக்ல சதுர்த்தின்னு சொல்லுவா. இந்த தினத்தன்னைக்கு விக்னேஸ்வரரை வழிபாடு பண்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும். விநாயக பெருமான் வழிபாடு விசேஷமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த திதி அன்னைக்கு பிறந்தவா விநாயகர் வழிபாடு உன்னதமா இருக்கும். அடுத்தது பஞ்சமி. இந்த பஞ்சமி அன்னைக்கு பார்த்துட்டேன்னா தேவேந்திரர்கள் வழிபடுறது ரொம்ப விசேஷம். தேவர்களை வழிபடுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கறதாக இருந்திருக்கும். இந்திரனே சிவாட்ச ஜபகம் பண்ணுவாராம். அதாவது இந்திரனே சிவ அஷ்டக ஜபத்தை பண்ணுவாராம். சிவபெருமான பிரார்த்தனை பண்ணுவாராம். அவ்வளவு விசேஷங்கள். ஆக தேவேந்திரர்களை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சஷ்டி அன்னைக்கு பிறந்தவ தேய்பிறையா இருந்தாலும் சரி, வளர்பிறையா இருந்தாலும் சரி, அவ முருகப்பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம். சுப்பிரமணியரை வணங்குறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சப்தமி அன்னைக்கு பிறந்தாச்சு. சூரிய பகவான் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கறதாக இருந்துருக்கு. சூரிய பகவான் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவானை வழிபடுறது மூலமாக எப்படி மேகங்கள் கிடைக்கிறதோ நம்ம பாபங்களும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது சந்தேகம் கிடையாது. இது சப்தமி அன்னைக்கு பிறக்கும் போது. அடுத்து அஷ்டமி அன்னைக்கு பிறக்கும் பொழுது என்ன வழிபாடு பண்றது நல்லது? லக்ஷ்மி தேவியை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அஷ்டமி அன்னைக்கு பிறந்தவா ஸ்ரீ லக்ஷ்மியை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அடுத்து நவமி திதியில பிறந்தவா சரஸ்வதி அம்பாளுடைய வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும். நல்ல அறிவை கொடுக்கும். நினைச்ச காரியத்தை நடத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னேற்றத்தை கொடுக்கிறதாக இருந்திருக்கும் இந்த நவமி வழிபாடு. தசமியில பிறந்தவா பார்த்தீங்கன்னா வீரபத்திரர் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும். வீரபத்திர வழிபாடு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மையில ஏற்படுத்தி கொடுக்கும். தடைகளை அகற்ற கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏகாதசியில பிறந்தவா பார்வதி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கிறதாக இருக்கும். ஏகாதசியில பிறந்தவா பார்வதி அம்பாளை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா துவாதசியில பிறந்தவா விஷ்ணுவரமான வழிபடுறது ரொம்ப நல்லது. மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறது. நாராயணாய நமக நாராயணாய நமக என்ற நாமம் உன்னதமான பலன்களை கொடுக்கும். திரையோதசி அன்னைக்கு பிறந்தது பிரம்மாவை வழிபடுறது உன்னதமான பலன்கள். இதுதான் பிராயஷ்சித்த வழிபாடுன்னு சொல்லுவா. அடுத்து சதுர்தசி அன்றைக்கு பிறந்தவ பார்த்துட்டோம்னா ருத்ரனை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். பௌர்ணமி அன்னைக்கு பிறக்கும்பொழுது வருணனை வழிபடுறதும், அமாவாசை அன்னைக்கு பிறக்கும் போது விநாயகரை வழிபடுறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்தந்த தினத்துல பிறந்துடுத்து குழந்தை இப்படி பிறந்துடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. திதிகளுக்குண்டான பிராயஷ்சித்தம், சூன்யத்துக்குண்டான பிராயஷ்சித்தம், நேரத்துக்குண்டான பிராயஷ்சித்தம், ஹோரைக்குண்டான பிராயஷ்சித்தம், தேதிக்குண்டான பிராயஷ்சித்தம் போன்ற பிராயஷ்சித்தத்துக்குண்டான தெய்வத்தை பத்தி நம்ம சொல்லி இருக்கோம். ஆக இது ரொம்ப விசேஷகரமான வழிபாடு. எப்படி வழிபாடு பண்றோம்னா ஒரு தாம்பாளத்துல விளக்க வச்சு முன்னாடி ஒரு தீபத்தை ஏத்தி 2 பழத்தை வச்சு இந்த மந்திரம் எந்த தெய்வத்தை சொன்னனோ அந்த தெய்வத்துக்கு உண்டான ஓமும் நமகவும் பின்னாடி போட்டுண்டு
நைவேத்தியம் பண்ணி வழிபட்டாலே போதும், பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஆக நம்ம இன்னைக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அஷ்டமி அன்னைக்கு பிறந்துட்டேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நல்ல திருப்திகரமாக நல்ல முன்னேற்றமாக தெய்வ வழிபாடு பண்ணாலே போதும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் தெய்வாம்சத்தோட எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணி, பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.